செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் கடந்து போன நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னவனுமாக இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் கொள்ளை நோய் நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலை மத்தியில் நாங்கள் அதிகமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெப விரலாய் திகழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்து மகிமையுண்டாக. கீதம் 6வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே என்ற பாடல். கீதம் 6, போற்றிடு ஆன்மமே.
கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும், எங்களுமாய் குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்காமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். சங்கீதம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84. சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவுக்கு வீடும் தகைவிலான் குருவுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொன்ற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆளுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்தியில் வந்து காணப்படுவார்கள். சேனையின் தேவனாய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோவின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரம் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேனையின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்க மனுஷன் பாக்கியவான் என்பது. தேவனுக்கே மகிமை. வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் முதல். பேதுரு இஸ்ரவேலரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். சீசர்கள் மத்தியிலே சொன்ன வார்த்தை என்னவென்றால், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24ஆம் அதிகாரம்
49வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களுக்கு சொன்ன மாக்குரை என்று பார்க்கிறோம். இந்த வாக்கை ஏற்றுக்கொண்டு சீசர்கள் ஒரு நாளில், பெந்தேகோஸ்தே நாளில் ஒருமனதோடு அவர்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய பலனாக தான் பரிசுத்த ஆவியானவர் அருளை அனைவரும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவனமாக பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் அருளை பெற்றுக்கொண்ட அவர்கள் ஆவியின் பலத்தினாலே நிறையப்பட்டார்கள். ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க தொடங்கினார்கள். பேதுரு அப்போஸ்தலனும் பிரசங்கம் செய்கின்றவர்களிலே அநேகர் மனமாற்றம் அடைந்தார்கள். அங்கே அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் நேரிட்டது. அதன் பலனாக அவர்கள் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அவருடைய சகோதரனோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இவ்விதமாக சீசர்கள் அன்றைய நாளிலே எவ்விதமாக கூடி ஜெபித்தார்களோ அவனமாக மனுக்குலத்தின் அனைத்து மக்களும் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனுடைய பலனாக அங்கே நேரிட்ட காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே முதல் நூற்றாண்டு திருச்சபையின் மக்களும் ஜெபிக்கும்போது அங்கே அப்போஸ்தலர் 4:31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி வாழ்க்கையிலே ஊக்கமாக முதலாவது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். கொலோசே திருச்சபையின் வாழ்வில் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அன்பினாலே நிரப்பப்பட்ட திருச்சபையின் மக்களாக காணப்பட்டார்கள். ரோமாபுரி திருச்சபையின் வாழ்விலை நாம் பார்க்கும்போது அவர்கள் விசுவாசத்தினாலே நிறைந்த திருச்சபையின் மக்களாக காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றவனமாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற திருச்சபையாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்ற வண்ணமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவருடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கின்றோம், முற்றிலுமாய் தங்களுடைய வாழ்விலே உலக சிநேகத்தை வெறுத்த திருச்சபையாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டு திருச்சபையில் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். தங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஆண்டவருக்கென்றே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலக சிநேகத்தை வெறுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பதாக இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வார்த்தைகளை உணர்ந்து அப்படி வாழ்க்கையிலே சாட்சியாய் எங்கும் பிரகாசித்தார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் அறிவிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது அங்கே நடைபெற்ற காரியம் அநேக இடங்களிலே
அற்புத அடையாளங்களை கண்டார்கள். ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் வர வர திருச்சபைக்கு கடந்து வர ஆரம்பித்தார்கள். திருச்சபையில் உதார்த்தமான காணிக்கைகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள். தங்களையும் அர்ப்பணிக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய வாழ்வில் இவ்விதமாக திருச்சபை மக்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைகின்ற வேளையில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியம் பாடுகள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது. திருச்சபையின் இவ்விதமான உபத்திரப்பட்ட நேரங்களிலும் துன்பமான நேரங்களிலும் பாடுகள் மத்தியிலும் அவைகளெல்லாம் சகித்து திருச்சபையின் மக்களாக அந்த நாளிலே காணப்பட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கென்றும் அன்றே ஆவலோடு காத்திருந்தார்கள். திருச்சபையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து அவளுடைய வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்து பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய பலனாக தான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சாட்சியாய் ஜீவித்த பலனாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்கே 46வது வசனத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்தில் அன்னுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். திருச்சபை எவ்விதமாக வளர்ச்சி அடைந்தது. தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று அந்த அருமையானவர்கள் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்ப்பணித்த போது, பரிசுத்த ஆவியின் அருளை பெற்றுக்கொண்ட போது, அவர்கள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்ட போது, சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்த போது, சாட்சியாய் வாழ்ந்தபோது திருச்சபையிலே ஒரு பெரிய வளர்ச்சி நேரிட்டது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியின் பலனை பெற்றவர்களாய் ஜீவிப்போம். ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ்வோம். தேவன் கொடுக்கின்ற விடுதலையும் ஆசீர்வாதமான வாழ்வையும் நாம் பெற்றணிப்பவான். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம்.
நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஜெபம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை என்று சங்கீதக்காரர் சொன்னமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து உம்மை ஆராதிக்க நீர் சித்தம் கொண்டபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்வை தருகின்ற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் பரிசுத்தமான வாழ்வை நீர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய் நிமித்தமாக இந்த நாளிலே உலகமெங்கும் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அச்சுறுத்தல் நிமித்தமாக அநேக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. கொள்ளை நோயை அகற்றும்,
வாதையை நிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உலகத்தின் மக்கள் உம்மை அறியாத பிள்ளைகள் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பாக்கியங்களை தாரும். உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய இரண்டாம் வருகை சமீபம் என்பதை உணர்ந்து உமக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்திட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள், சிறுவர், வாலிபர், பெரியோர், தாய்மார்கள், வயது முதிர்ந்த மக்கள், விதவைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் போஷித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் படிப்பின் காரியங்களிலே துணையாயிரும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்வில் வேலை வாய்ப்பை தாரும். தூரத்திலும் தூர தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். செய்கின்ற விவசாயங்கள், தொழில் காரியங்கள், வியாபாரங்கள், வருகின்ற வருமானங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். எந்த துறையிலே பணியாற்றினாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சரீர பலனை, ஆன்மீக பலனை, பாதுகாவலை தந்து நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல மேய்ப்பராகி நீர் நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் அந்த பிதாவின் இடத்திலே வரான் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் காட்டுகின்ற அந்த மெய்யான வழியிலே நாங்கள் எப்பொழுதும் கடந்து வர, பரிசுத்தமாய் வாழ்ந்திட, உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றிட எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் அமர்ந்திருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென்.